ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, Jeremiah chapter 1 verse 19. They will fight against you, but they shall not prevail against you. For I am with you, says the Lord, to deliver you. Amen. இந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறது. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் உண்டு, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, இந்த உலகத்திலே யுத்தம் உண்டு, ஆனாலும் நான் அவர்களை மேற்கொள்ள விட மாட்டேன். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படியாக, நான் உன்னை விடுதலையாக்கும்படியாக, உன்னை தப்புவிக்கும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உனக்கு வியாதிகள் வராதிருக்கும்படியாக, உன்னை மீட்கும்படியாக நான் உனக்காக இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். கோலியாத் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தான். தாவீது நாயை போல அவனை பார்த்தான், விருத்த சேதனம் இல்லாதவனை பார்த்தான். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1:17 சொல்லுகிறது, ஆகியால் அறையை கட்டி கொண்டு நின்று, நம்முடைய சத்தியம் என்கிற அறையை, உண்மை என்கிற அறையை, யுத்தம் செய்கிறவர்கள் வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மைக்கு மேல் உண்மையாய் கர்த்தருடைய உண்மையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு விரோதமாய் வந்தவர்களை யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். யுத்தத்தில் ஜெயம் கொடுக்க ஆரம்பித்தார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? 1 பேதுரு 1:13 சொல்லுது, மனதின் அறையை கட்டி கொண்டு நம்முடைய மனதை அலைய விடாமல், கான்சென்ட்ரேட் இன் ஒன் டைரக்ஷன், ஒன் டார்கெட், ஒரே ஒரு காரியம், பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருவது. டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட், டு மேக் த கிங்டம் மேக்கர்ஸ். பிதாவுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி, கர்த்தாவே எங்களை உம்முடைய சித்தத்துக்கு நேராக ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.